ஜபைஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லாகூர் இஎம் அனீஃபா அப்படிங்கிற அந்த பேர் சிறு குழந்தையை கேட்டால் கூட தெரியும். 1925 பிறந்து இன்னைக்கு 2025 போயிட்டு இருக்கு. 100 ஆண்டுகளை கடந்து விட்ட அந்த குரல் உடல் இன்னைக்கு மண்ணுக்கு போயிருக்கலாம். ஆனால் அவருடைய அந்த குரல் காற்று உள்ளவரை இந்த உலகில் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு அவருடைய ஒவ்வொரு பாடல்களும் தான் எடுத்துக்காட்டு. அவருடைய மிக முக்கியமான ஒரு கொள்கையின் வெளிப்பாடு இஸ்லாமிய மார்க்க மத பாடல்களில் தான் மிகப்பெரிய புகழடைய வேண்டும். அவரும் ஒரு இஸ்லாமியர். அதன் அடிப்படையில் தன்னுடைய மதத்தில் ஏகப்பட்ட பாடல்களை பாடி இன்னைக்கு அந்த மதத்திலிருந்து அவருடைய குரலை பிரிக்க முடியாத அளவுக்கு அவருடைய உயர்ந்த ஒரு அந்த குரலோசை எல்லோருடைய மனதிலும், குறிப்பாக இஸ்லாமியருடைய மனதில் எல்லாமே பதிந்து விட்டது. அடுத்தது திமுக கழகத்தில் ஒரு அற்புதமான ஒரு பொறுப்பில் இருந்தார். அப்புறம் எம்எல்சியாக மாறினார். அப்புறம் பிறகு கொள்கை பாடல்களாக அவர் தொடர்ந்து பாடிக்கொண்டே அவர் இறக்கும் வரைக்கும் திமுக கழகத்தினுடைய கொள்கை விளக்க பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார். பிறகு சினிமாவிலும் நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார். செம்பருத்தி, பாவம் மன்னிப்பு இப்படின்னு அடிக்கிட்டே போல ஒரு 5-6 படங்களை பாடிட்டு இருக்கார். கிழக்கும் மேற்கும் சந்திக்கின்றன, இதெல்லாம் அற்புதமான ஒரு பாடல்கள். எல்லா வகையிலையுமே அவர் கோலோச்சி மற்றபடி இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார். அவருடைய ஒரு 100ஆண்டு விழாவை இன்று உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதன் வெளிப்பாடா போன ஞாயிற்றுக்கிழமை அற்புதமான ஒரு விழா காமராஜர் அரங்கம் சென்னை தேனாம்பேட்டையில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. காயல் இளவரசு, நாசர் போன்றோரெல்லாம் ரொம்ப அற்புதமாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. மொத்தம் 40 பாடல்கள் பாடக்கூடிய அளவுக்கு ஏற்பாடு செஞ்ச லக்ஷ்மண் சுருதி, சென்னை வாழ் லக்ஷ்மண் சுருதி, உலக புகழ். ஆமாம், 100% மேனுவல் ஆர்கெஸ்ட்ரான்னு போட்டிருப்பாங்க. அற்புதமாக இருக்கும். சினிமாவில் என்ன இசையோ மற்றபடி ஒரு பாடகன் எந்த அளவுக்கு அந்த இசையை கொடுத்தானோ அதை அப்படியே கொஞ்சம் கூட பிசுறு மாறாமல் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு இசைக்குழு தான் லக்ஷ்மண் சுருதி. அவங்க தான் அதில் பங்கேற்று அவருடைய பாடல்களெல்லாம் பாட வைத்து மொத்தம் 40 கலைஞர்களை பாட வைத்து அற்புதமாக அந்த நிகழ்ச்சியை கொண்டாடி முடித்தாங்க போன ஞாயிற்றுக்கிழமை. அதாவது 25/5/2025 அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் ஏகப்பட்ட விளம்பரங்கள் இருந்தாலுமே கூட அவருடைய ஒரு புகழை பேசும் வண்ணமாக சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டவர் கவி பேரரசு வைரமுத்து, ப்ளஸ் தேவர் கண்டறிந்த சங்கர் கணேஷ், இரட்டை இசைக்கலைஞர்கள். ஆனால் எதன் அடிப்படைன்னு தெரியல, சங்கர் கணேஷ் வரவில்லை. கவி பேரரசு வந்திருந்தார். ரொம்ப ரொம்ப அற்புதமாக அந்த விழாவில் பேசினார். அதாவது நாங்கள்லாம் மாமன் மச்சானாக தேனி கம்பம் குமிழியில் பழகிக்கொள்வோம். அதனால் என் தாயாரின் 16ஆம் நாள் அது அந்த நேரத்தில் கூட நான் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அபிப்பிராயத்தோடு வந்திருக்கிறேன் சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக பேசினார். அதாவது இசைக்கலைஞர் அப்படின்னா அவருடைய குரல் வளம் அற்புதமாக இருக்கும், அல்லது அவருடைய நெளிவு சுழிவு அந்த மாதிரி சோ இசை தூக்கி கொடுக்கும். ஆனால் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் தன்னுடைய கட்டை குரலில் இனிமையாக பாடிய ஒரு அற்புதமான ஒரு இசைக்கலைஞர் பாடகர் தான் இஎம் அனீஃபா கூட ஒரு அற்புதமாக புகழ்ந்து புகழாரம் சூட்டினார். அதான் பொதுவாக ஒரு இசைக்கலைஞர் அப்படின்னா அவருடைய குரல் ஒன்று இனிமையாக இருக்கும். ஆனால் இவருடைய இஎம் அனீஃபாவுடைய குரல் ரொம்ப கட்டையா
இருக்கும். கட்டையாக இருந்தால் இனிமை இருக்காது. இனிமையாக இருந்தால் அவருடைய குரல் வந்து கட்டையாக இருக்காது. ஆனால் இவருடைய குரல் கட்டையாகவும் இருந்தது, இனிமையாகவும் இருந்தது. அந்த அளவுக்கு ஏகப்பட்ட இஸ்லாமிய பாடல்கள், சில குறிப்பிட்ட திமுக கழகத்தினுடைய கொள்கை வழக்க பாடல்கள் சொல்லி சினிமாவில் ஏகப்பட்ட பாடல்கள் பாடி இன்னைக்கு அழியா புகழ் கொண்டு நம்மை விட்டு நீங்கி சென்றிருக்கின்றார். பொதுவாக ஒரு மதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த மதத்தில் வந்து ஒரு ஆன்மீக பாடல்கள், அந்த சமய பாடல்களை பாடக்கூடிய சமயத்தில், தெய்வீக பாடல்களை பாடக்கூடிய சமயத்தில் யார் வேணாலும் பாடுவாங்க. இந்து மதத்தை எடுத்துக்கலாம், டி.எம். சௌந்தரராஜன் பாடியிருக்காரு, எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடியிருக்காங்க, அப்புறம் எல்லாரும் ஈஸ்வரையும் பாடியிருக்காங்க, மற்ற கலைஞர் பாடியிருக்காங்க. டி.எம். சௌந்தரராஜன் பார்த்தோம்னா அற்புதமாக இருக்கும். அவருடைய குரல் ஒரு மாதிரி, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, அற்புதம். அது ஒரு தனி குரல். எஸ்பி எடுத்துட்டோம்னா அவர் தனி வேறு. ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போ மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ, அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ. அருமையான பாடல். அப்புறம் எல்லாரும் ஈஸ்வரி அம்மா அது வந்து அற்புதமா கற்பூர நாயகியே, அது அப்படியே வெங்கடக்குரல், கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா, இந்த மாதிரி மூணு விதமான குரல் இருக்கு. ஆனால் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க இந்து மதத்தில். அதே மாதிரி கிறிஸ்துவ மதத்தில் பார்த்தோம்னா தட்டுங்கள் திறக்கப்படும் கிடைக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் ஏசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். அந்த மாதிரி அந்த ஒரு குரலை பார்த்தாலே அதுக்கு கிறிஸ்துவ பாடல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். மற்றபடி வேறு விதமாகவும் பாடியிருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட குரல் தான் இஸ்லாம் மதத்துக்கு பொருத்தம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு முத்திரையை பதித்தவர் இஸ்லாமிய கீதம். அப்படின்னா மற்ற மதம் பார்த்தோம் பார்த்தீங்களா, எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு விஷயம் குரலாக இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொண்டாலும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இஎம் ஹனீஃபா வந்து தன்னுடைய குரலை வந்து இஸ்லாமிய மதத்துக்கு உரித்தான ஒரு குரலாகவே மாற்றி விட்டார். ஆமாம், அவருக்கு பின்னால் ஏஆர் ஷேக் முகமது வந்தாங்க, அற்புதமான பாடலாம் பாடினாங்க. தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம், தூய வழி காட்ட சொல்லி கேட்டு வருவோம், இறை வணக்கம் புரிபவர்க்கு எளிதில் நடக்கும், இறை வணக்கம் புரிபவர்க்கு எளிதில் நடக்கும், இரசூல் நபி நாயகத்தின் ஆசி கிடைக்கும். இது அவருடைய பாடல், அற்புதமானது. அதே மாதிரி திருச்சி எஸ்.எம். யூசுப் அப்படிங்கிற கூட பாடியிருக்கார், இப்போ பாடிட்டு தான் இருக்கிறார். அதான் அவருடைய ஃபேவரட்னா ஒரு அற்புதமான ஒரு பாடலை சொல்லலாம். நாடுகால் கட்டிலே பாப்பா நாடுகால் கட்டிலே நித்தம் நித்தம் தூக்கம், 4 பேர் தூக்கையிலே நிரந்தர தூக்கம். அதனுடைய அவர் டோனே வந்து உள்வாங்கின மாதிரி ஒரு டோன் இருக்கும். ஏஆர்து வந்து பீச், ஹை பீச் போகும். ஆனால் யார் எவ்வளவு பெரிய பாடல் பாடினாலுமே சரி, அதிகமான பாடலை பாடி இஸ்லாத்தில் வந்து இஎம் ஹனீஃபா தான். ஆனால் அவரை தொடர்ந்து வந்த பலவிதமான பாடல் என்ன பண்ணிட்டாங்க, ஏஆர் ரஹ்மானுடைய, ஏஆர் ஷேக் முகமதுடைய டோனையோ எஸ்.எம். யூசுஃபுடைய டோனையோ காப்பி அடிக்காம இஎம் ஹனீஃபாவுடைய டோன் தான் காப்பி அடித்து கொண்டு வந்தாங்க. உதாரணம் சொல்லப்போனால் இறையன்பன் குத்தூஸ் அப்படின்னு சொல்லலாம். அவர் பாடலாம் கேட்டா அப்படின்னா எல்லாமே இஎம் ஹனீஃபாவுடைய ஒரு டோனாகவே தான் இருக்கும். அப்போ வந்து தனக்கென்று ஒரு குரலை ஏற்படுத்தி, அதுதான் இஸ்லாத்தினுடைய ஆன்மீக பாடலுடைய குரல், தெய்வீக பாடலுடைய குரல், இஸ்லாமிய சமய பாடலுடைய குரல் அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரை பதிச்சது வந்து இஎம் ஹனீஃபா மட்டும்தான். வேறு எந்த மதத்தில் யாருமே சொல்ல முடியாது. இன்னைக்கும் ஒரு இஸ்லாமிய பாடலை பாடினோம்னா உடனே அந்த வந்துடும், இருளில் நிலவாக பிறந்தார் நபி. ஏன் வேற மாதிரி பாடலாமே, வேற மாதிரி கூட பாடலாம்.
ஆமாம், ஏஆர் ராமா இது ஏஆர் சேர்க்கும் போது பாடின மாதிரி ஈச்சை மரத்து அப்படின்னு பாடலாம். இன்பச்சோலையில் நபிநாதரை இறைவன் தந்தான் அந்த நாளையில் பாடலாம். ஆனால் இஸ்லாமிய மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஆகுனா அந்த அந்த வெண்கல குரல், கட்டை குரல், அந்த ஒரு ஒரு கம்பீரமான ஒரு குரல், ஒரு ஃபோர்ஸான ஒரு குரல், இன்னும் சொல்ல போனால் அது எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி இருளில் நிலவாக பிறந்தார் நபி இருளில், அதான் இஸ்லாமிய மத பாடல்கள் அப்படி இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு விட்டார். அதே மாதிரி இறைவனிடம் கை, அதை வந்து வேற மாதிரி பாடலாம். இறைவனிடம் கையேந்துங்கள், அதை இல்லை என்று சொல்லுவதில்லை அப்படி பாடலாம். ஆனா அப்படி இல்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் அந்த வாயை இப்படி வச்சுக்கிட்டு, தொண்டை இப்படி வச்சுக்கிட்டு பாடினாதான் அது இஸ்லாமிய மத பாடல், இஸ்லாமிய சமய பாடல். வேற மாதிரி என்ன பாடல் பாடினாலும் சரி இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சு ஏற்படுத்தி ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துட்டு போனி, இதுதான் ஆமா இஎம் ஹனீஃபாவோட டோன் தான் வந்து இஸ்லாமிய மத பாடல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கட்டுக்கோப்பைக்கு கொண்டு வந்து விட்டார். அது வந்து அந்த பெருமை வந்து இஎம் ஹனீஃபா ஒருத்தவரை தான் சாரும். அதனால அந்த ஒரு முத்திரையை பதித்த ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து 100 ஆண்டுகளை கடந்து அவர் நம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் அவருடைய ஒரு விஷயங்கள் எல்லாமே பல விதத்தில் மக்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறார். நூற்றாண்டு போய்கிட்டு இருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இஸ்லாமியர்கள் வந்து அந்த நூற்றாண்டு விழாவில் அதிகமாக பங்கேற்கவில்லை அப்படிங்கிறது அங்கே ஏகப்பட்டவர் முணுமுணுத்தார்கள். இந்து மக்கள் நிறைய வந்திருந்தாங்க அந்த காமராஜர் அரங்கத்துக்கு. இஸ்லாமிய மக்கள் யாருமே, ஆனால் அவங்க பாட்டை மட்டும் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பப்ளிக்காகவே கேட்டார். என்னடா அது இஸ்லாமிய மக்கள் நிறையா வருவாங்க சொல்லிட்டு நான் வந்தேன் கூட அவர் சொன்னார். ஆனால் திருப்பி பார்த்த இடம்லாம் இந்து மக்கள் அதிகமாக இருந்தார். அந்த எல்லார் வாயிலும் வந்து அந்த இறைவனிடம் கையேந்துங்கள் பாட்டு வந்து ரொம்ப அற்புதமாக பிடிச்சி போச்சு. இறைவனிடம் கையேந்துங்கள் அப்படி அதில் கம்ப்ளீட் எல்லாமே வந்து ஒரு மதம், இனம், மொழி நம்ம சாராத ஒரு அற்புதமான ஒரு பொதுமையான ஒரு பாடல். அந்த பாடல் எல்லாருமே வந்து வாயில் முணுமுணுத்தார்கள். ஆமாம், ஆர்கெஸ்ட்ரா அங்கே லக்ஷ்மண் சூரிய போயிட்டு இருந்தாலுமே கூட, ஆமாம் பாடல்கள் பாடிக்கொண்டிருந்தாலுமே கூட தனிப்பட்ட முறையில் பேசிக்கொள்ளதை நான் கண்ணால் பார்க்க முடிந்தது, காதால் கேட்க முடிந்தது. ஆமாம், அதனால் வந்து அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும், அவருக்கு இறைவன் சொர்க்கத்தை தர வேண்டும், அவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் இறைவன் அவன் மறுமை நாளிலிருந்து நீண்ட ஆயுளையும் மற்றபடி சொர்க்க மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையும் தர வேண்டும், அதே போல நமக்கும் தர வேண்டும். ஆமாம், அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வேண்டுதலோடு ஆமாம் அவரை நாம் வாழ்த்தும் பொழுதும் அவரை நினைக்கும் பொழுதும் நமக்கெல்லாம் மனசில் பூரிப்பு நம்ம வந்து விட்டு செல்கிறது என்பதுதான் பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.